மனுநீதி சோழனின் வரலாறு. நீதி வழுவாத ஆட்சி செய்த இந்த மன்னனை மக்கள் தங்கள் உயிரினும் மேலாக மதித்து வாழ்ந்தனர். மன்னனுக்கு ஒரு மகன் உண்டு. அவன் பெயர் வீதிவிடங்கன். மன்னர் அவனுக்கு யானையேற்றம், குதிரையேற்றம், தேர் ஓட்டுதல், வார்பெயர்ச்சி ஆகிய கலைகளை கற்பித்தார். ஒரு நாள் மாலை வேளை வீதிவிடங்கன் தேரில் ஏறி நகரைச் சுற்றி வந்தான். அதே வேளையில் ஒரு கன்றுக்குட்டியும் தெருவில் துள்ளிக் கொண்டு வந்தது. இளவரசன் அதை கவனிக்காமல் அக்கன்றின் மேல் தேரை ஏற்றிவிட்டான். கன்றும் அங்கேயே விழுந்து தன் உயிரை விட்டுவிட்டது. மகிழ்ச்சியோடு இருந்த கன்றின் மரணத்திற்கு காரணமாகிவிட்டோமே என்று மதிமயங்கி இறந்த கன்றின் அருகிலேயே அமர்ந்து விட்டான் இளவரசன். அக்கன்றின் தாயான பசு கண்களில் நீர் சோர அங்கு வந்து தன் கன்றை தன் நாவால் நக்கிக் கொடுத்தது. பின் வேகமாக அங்கிருந்து சென்று மக்கள் குறை கேட்க மன்னன் கட்டிய ஆராய்ச்சி மணியை இழுத்து அடித்தது. அரண்மனைக்குள் இருந்த மன்னன் ஆராய்ச்சி மணி ஒலி கேட்டு வெளியே வந்தான். கண்ணீரோடு நின்ற பசுவை கண்டான். அது சென்ற திசையில் தானும் சென்றான். முடிவில் கன்று இறந்து கிடந்த இடத்தை அடைந்தான். நடந்த நிகழ்ச்சியை கூறி தானே குற்றவாளி என மன்னன் முன் தலைகுனிந்து நின்றான் வீதிவிடங்கன். ஒரு நிமிடம் நிலைகுலைத்து போன சோழன் சற்றே சிந்தித்தான். இறந்து போன கன்றை உயிர்ப்பிக்க இயலாது, ஆனால் உயிருக்கு உயிரை தரலாம். அத்துடன் அந்த தாய்ப்படும் வேதனையை இந்த குற்றம் செய்தவனின் தாயும் அனுபவித்தாலே சரியான தண்டனையாகும் என எண்ணினான். நீதி தவறாத மனுநீதி சோழன் தானே தேரின் மீது ஏறி அமர்ந்தான். வீதிவிடங்கனை தேர்காலில் இட்டு கொல்லும் நோக்குடன் தேரை செலுத்த தொடங்கினான். தேரும் வேகமாக ஓடத் தொடங்கியது. என்ன அதிசயம்! தேர் வீதிவிடங்கனின் அருகே வந்து நின்றுவிட்டது. அங்கே கண்ணீர் சோர நின்றிருந்த பசுவும் இறந்து கிடந்த கன்றும் மாயமாய் மறைந்தன. அனைவரும் திகைத்து நின்றனர். அப்போது விண்ணிலிருந்து ஒரு அசிரரியின் குரல் கேட்டது. சோழ மன்னா, தேவேந்திரனின் சபையில் உனது நீதியின் சிறப்பை பற்றிய சர்ச்சை எழுந்தது. உன் நீதியின் சிறப்பை அறியவே தேவேந்திரனாகிய நானும் யமதர்மனும் பசுவாகவும் கன்றாகவும் வந்தோம். உன் நேர்மையையும் நீதி வழுவா தன்மையும் கண்டு மகிழ்ந்தோம். பல்லாண்டு புகழோடு வாழ்வாயாக என்று வாழ்த்தி மறைந்தது. நீதி நெறியை பறைசாற்றும் வகையில் இவரது உருவச்சிலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர்ந்து நிற்கின்றது. மனுநீதி சோழனின் சமநீதியை இன்றும் என்றும் உலகம் மறக்காது.